எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ செம்ம எக்ஸைட்டட். எங்கே கிளம்புனா நீங்கள் கேட்கலாம். ஸோ கேங்கிற ஒரு ஆரம்பிக்கிற இடத்துக்கு தான் அவசரப்பட்டணும். ஸோ எப்படினாலும் தமிழ்லேயே போட்டுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஸோ கன்னியாகுமரி ஏன் போகிறேன்னா, எனக்கு திருவள்ளுவர் அந்த சிலை எல்லாம் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அங்கே போகிறோம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸோ 3:30. நீங்கள் 3:34 3:30னே வைங்கள, ரவுண்டு ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கோங்களேன். 3:30ன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30. ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு நைட்டு 10 o'clock கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போனா மார்னிங் நம்ம ஒரு 5:30 6 o'clock அங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ அங்கே சன்ரைஸ் பார்க்குற மாதிரி அப்படி பிளான் பண்ணலாம். பட் நான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, சரி நைட் ட்ராவலிங் வேணாம். ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தூரம் போக போக விடிஞ்சிரும். ஸோ ஒரு 100 kilometers பாஸ் பண்ணும்போதே விடிஞ்சிரும். ஸோ அப்படியே பிளான் பண்ணி கிளம்புனேன். என்ன எங்கெங்கே நீ எங்கெங்கே போவேன் அப்படி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் எங்கெங்கே போகிறேன்னு. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தா ராக் மெமோரியல், அது அப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகிறோம். அப்புறம் கன்னியாகுமரி பீச்சு, அது ரெண்டு ஒன்று தான் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் இந்த திருப்பரப்பூர் ஃபால்ஸ், அப்புறம் சன்செட் பாயிண்ட்டு, அப்புறம் மாத்தூர் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் அது ரொம்ப அழகான இடம், அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் நெட்டாங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் 3 இடம் இருக்குது. ஒரு 2-3 இடம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதது. ஸோ இந்த மாதிரி தான் பிளான் இருக்குது. நான் இந்த பிளான் தான் போட்டிருக்கேன். கடவுள் என்ன பிளான் போட்டிருக்காருன்னு தெரில, பார்ப்போம். கடவுள் விட்ட வழி. கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் விடியறதுக்கு. 1 மணி நேரமா? இப்போ தான் 3:30, 4:30, 5:30, 2 மணி நேரம் ஆகும் விடியறதுக்கு. ஏன்னா இந்த இருட்டில் நான் பேசுகிறது உங்களுக்கு பேசுகிறது மட்டும் தான் கேட்கும், ட்ராவலிங் பெருசாக தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்புறமேட் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரே நிமிஷம். என்ன இப்போ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு டேங்க் ஃபில் பண்ணேன் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை நான் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 1026 ரூபா கிடச்சிருக்கேன். ஒரு 7 rupees 70 paisa டிஜிட்டல் இது. அது ஏதோ டிஸ்கவுண்ட்டு நினைக்கிறேன், தெரில. இப்போ பார்க்கலாமா? இதுதான் ஹாப்பினஸ். அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பெட்ரோல் பாருங்கள், தழும்ப இருக்குது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் விடியலை. பட் இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் அதுக்கும் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நடுவில் மட்டும் பகல் மாதிரி இருக்குல்ல. ஒரு நிமிஷம், ஸ்பீட் பிரேக்கரா? இல்லை, நைட் டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இடத்த பாருங்களேன், ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் இடம். எப்படின்னா ஒரு நைட் ட்ராவல் நல்லாயிருக்கும். பட் இந்த வைசர்லாம் கொஞ்சம் போட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா நான் எந்த வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிண்டட் வைசர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன மாதிரி டிண்டட் வைசர் யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இந்த லாங் ரைடு போகிறவங்க. ஏன்னா இந்த டிண்டட் வைசர் போட்டுட்டு என்னால் நைட் நேரத்தில் இந்த வைசர் போடவும் முடியல. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பூச்சி, இந்த லைட்டு வெளிச்சம், இந்த காற்று, அந்த கண்ணுக்குள்ளெல்லாம் அழுப்போம் உங்களுக்கு. நீங்கள் பைக் ஓட்டுற எல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. டிண்டட் வைசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த இடம் பேரே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அது சொன்னனா இல்லையோ. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தாராபுரம். ஸோ இந்த ஒரு அழகான இடத்துல தான் இருக்கும் இந்த இடம். அதுக்கப்புறம் ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பல்லடம் சூலூர்லாம் தாண்டி தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வழியாக போக போகிறோன்னா, ஒரே வழி தான் இருக்குது. மதுரைன்னு திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலின்னு கன்னியாகுமரி போகிறது தான் பிளான். அங்கே போயிட்டு கன்னியாகுமரி போயப்புறம் அங்கேன்னு ஒரு 2-3 பிளான் இருக்குது. ஸோ அது இப்போவே சொல்லலாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அங்கே போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது இன்னும் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கே இன்னும் கரெக்டாக தெரியல. அங்கே போனால் தான் கவனிக்கல. சரி விடுங்க, பரவாயில்ல. எதுவும் நைட் டைமில் இது தான் ஒரு பெரிய பிரச்சனை. டக்குன்னு இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் தெரியாது. விடுங்க, பார்த்துக்கலாம்.
ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்லை நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து கன்னியாகுமரி எவ்வளோ கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 451 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போது இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு நான் உஷாராயிட்டேனே, இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு கவனிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வானம் தெரியுதான்னு தெரியல, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ளூ கிரே எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அடிச்சு விட்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் வண்டி வரல. ஓகே, நிஜமாலே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு தெரில, பட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வானத்தை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வா, அப்படி எல்லா பக்கமும் இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது, மிச்ச பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. ஒருவேளை சன் அங்கே தான் உதிக்கிது போல். என்னென்னலாம் சொல்கிறேன் பாருங்கள், வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றேனோ. இல்லை நிஜமாக அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள், அங்கே மட்டும் தான் ஒரு மாதிரி சம்திங் ஒரு மாதிரி ஆரஞ்சு அந்த ரெட்டிஷ் தான் இருக்குது. மிச்ச பக்கம் எல்லாம் இருட்டாக தான் இருக்குது. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது டைம் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது 6:20 ஆகுது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:20, ஆக்சுவலி 6:18. நம்ம எப்பவுமே சொல்ல மாதிரி ஒரு ரவுண்டாப்பாக ஒரு 6:20 வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட் சைடில் தான் சன்ரைஸ் ஆகுது. பட் நிமிஷம் சரியான ஒரே குண்டு புளியமாக இருக்கே, தெரியுது உங்களுக்கு அந்த இடத்துல. எனக்கு இப்போ என்ன தோணுதா, பக்கத்தில் ஏதாவது ஒரு மலை இருந்துச்சுன்னா அங்கே ஏறி சன்ரைஸ் பார்க்கணுன்னு தோணுது. பட்டு லேட் ஆயிரும்னு எனக்கும் தெரியும், ஒரு லைட்டாக ஓவர் ஆசைப்பட்றேன்னு தெரியும். அதெல்லாம் சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்படா இன்னும் ஹைவே வரும் அடித்து பிரிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஸ்பீடாக போக மாட்டேன்னு சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லுவேன் வைங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஹைவே பார்த்திங்கன்னா NH44 சொல்லுவாங்க. ஸோ அந்த NH44 தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஸோ அந்த NH44 தான் போகுது. நம்ம காஷ்மீர்லாம் போல், கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி தான் போகிறோம். பட் நம்ம அந்த வழியில் தான் போவோம்னு வைங்க, இந்த ஃபீல் கிடைக்காது. அது போகலாம், கூடிய சீக்கிரம் நம்மளும் லடாக் போவோம். ஐ எம் கம்மிங் லடாக். இந்த வீடியோவில் இல்லை, மேபி சூன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம NH44 கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 500 மீட்டர்ஸ் தான் NH44 ஜாயின் பண்ணிடுவோம். இனி பறக்கிறோம். சும்மா சொன்னேன், நான் மேக்ஸிமம் ஒரு 100 இல்லைனா ஒரு 110 தான். 100 அந்த 110 மேக்ஸிமம் தாண்ட மாட்டேன், 100 தான் மேக்ஸிமம். ஸோ நம்ம பெட்ரோல் விற்கிற விலைக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது. அந்த முன்னாடி மழை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பச்சை ஒரு மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது, பச்சை கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. எப்படி என்னெல்லாம் சொல்கிறா பாருங்க. விடுங்க, நான் அது எனக்கு பேச தெரியலன்னா அப்படி தான். அது பச்சையாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, அடுத்தது வானம் ப்ளூவாக இருக்கும்பேன். வானம் ப்ளூவாக தான் இருக்குது, நான் இன்னும் ப்ளூவாக இருக்கும்பேன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்குது. சரி வேணாம், இந்த ஜோக் ஒமிட் பண்ணியிருந்துருக்கலாமோ. ஸோ வந்தாச்சு NH44. ஸோ லெஃப்ட்டு போனீங்கன்னா நம்ம அந்த காஷ்மீர் சைட்லாம் போகலாம், லடாக் அந்த பக்கம்லாம் போகலாம். கூடிய சீக்கிரம் ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். ஸோ இப்போது ரைட் சைடு கன்னியாகுமரிக்கு இங்கேன்னு வண்டி வருது. முன்னாடி மலை தான் கண்ணை பறிச்சிக்கிட்டே இருக்குது, வண்டி வரல. ஓகே, இந்த பக்கம் இந்த ஹைவே கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ஸோ சரி, ஒரு குட்டி பிரேக் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பட்டாம்பூச்சி என்னோடய ஹெல்மெட்டில் தற்கொலை பண்ணிக்கிச்சு. தற்கொலை பண்ணதுக்கு என் வண்டி தான் கிடச்சிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்தாச்சு. இந்த டோல்கேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலி பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா பைக்குக்கெல்லாம் ஃப்ரீ. ஸோ நம்ம பைக்கெலாம் இந்த மாதிரி ஓரமாக போய்க்கலாம், அது ஒரு சின்ன சந்தோஷம். பைக்குக்கு காசு வாங்குறது இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதெல்லாம் குறைய சொல்கிற அவசியமே இல்லை. வானமும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அந்த சன்ரைஸ் தெரியுது அந்த இடத்துல, அப்படியே கையில் பிடிக்கணும் போல் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானம்லாம் உங்களுக்கு தெரியுது, அந்த லெஃப்ட் சைடு மேலெலாம் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி வானம் அப்படி விட்டு இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த
எப்படி சொல்கிறது, இந்த சுற்றி இந்த தென்னை மரம் தோட்டத்துக்கும் ஒரு மாதிரி நடுவில் அந்த ஹைவே செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இல்லை நிஜமாக சூப்பராகவே இருக்குது. ஒரு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மழை அடிக்காத வரைக்கும் சந்தோஷம். சன்ரைஸ் பாருங்க, அல்டிமேட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் 4th டோல்கேட்டு, நம்ம ரைடோட 4th டோல்கேட் இது. ஸோ இப்போ இதை தான் க்ராஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் திருநெல்வேலி வர்றதுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. சரியான தூக்கம் சொக்குது. சரி லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு அப்படின்னு நிப்பாட்டியிருக்கேன். இன்னொரு 20 கிலோமீட்டர், அப்புறம் இன்னும் 120 கிலோமீட்டர் ஓட்டணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்கிடலாம். லைட்டாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் போய்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டவுன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 90 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 87-90 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். பட் சீக்கிரம் போயிடலான்னு வைங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருநெல்வேலி. உங்களுக்கு திருநெல்வேலி என்ன ஞாபகம் வருது? ஸோ திருநெல்வேலி அல்வா. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கூட அந்த கொடிவேரி ரைடு வந்த பையன் தான். ஸோ வரும்போது 2 கிலோ வாங்கிட்டு வாடா அப்படின்னா, அவன் இன்னும் 5 அடுத்து விட்டால் என்ன 5 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுவான்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஸோ நம்ம டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 87 கிலோமீட்டர், ஸோ அந்த ரேஞ்சு தான் போட்டிருக்கு. நல்ல வேலை ஒரு 1 கிலோ இல்லை 2 கிலோ தான் வாங்கிட்டு வர சொன்னாலே. இல்லை அந்த அவங்க பண்ணுற சட்டி தூக்கிட்டு வந்துரு, அந்த சட்டியோடு தூக்கிட்டு வந்துரு, சாப்பிட்றலான்னு சொல்லாமல் இருந்தானே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் இருக்கிற மலையை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பாருங்கள், அந்த மலை மட்டும் ஒரு மாதிரி தனியாக இருக்குது. மிச்சம் இருக்கிற பின்னாடி இருக்கிற மலை கொஞ்சம் டார்க்காக இருக்குது. முன்னாடி இருக்கிற மலை கொஞ்சம் நல்லா பிரகாசமாக தெரியுது. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா சும்மாவா இல்லை, சத்தியமாக சீரியஸ்லி ரொம்ப அழகாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் பெருசாக எதுவும் இல்லை. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மலையை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. புத்துணர்ச்சின்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, ஒரு மஜாவாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக அந்த விண்மில் தான். பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போது பாருங்கள், கவுண்டே பண்ண முடியல, அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்களா? பயங்கரம், செம்மையாக இருக்குது. இவ்வளோ விண்மில் உடுமலைப்பேட்டையில் கூட இவ்வளோ இருக்காது போலையே. பயங்கரமாக இவ்வளோ விண்மில் இருக்குது. செம்மையாக ஒரு மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி அந்த மலைக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ கன்னியாகுமரி வந்துவிட்டோம், ஒரு வழியாக வந்துவிட்டோம் கஷ்டப்பட்டு. ஸோ பரவாயில்லப்பா. வெல்கம் டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனக்கு இது பெருசாக ரூட்டு தெரியாது. இந்த கூகுள் மேப் நம்பி போக வேண்டியதாக இருக்குது. நம்பி போகலாமா? சேஃபா? கூகுள் மேப், கூகுள் ஜி லாக் கரோ வழி. ஸோ செம எக்ஸைட்டட்ப்பா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு போய் பார்ப்போம். நிஜமாவா? நிஜமாக இந்த லெஃப்ட் ரூட்டில் போக சொல்லுதுங்க என்னையா? ஒரு நிமிஷம், இது இல்லையா அந்த திருவள்ளுவர் சிலை பார்க்குற மெயின் ரோடு? இப்படியா போகணும்? ரைட்ரா. இது ஏதோ வீடெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வீடுங்களாம் இருக்குது. இங்கே வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்டு. கூகுள் மேப் ஒருத்தனை வச்சு செய்யணும்னு நினச்சிச்சுன்னா செய்யாம விடாது. இங்கே பாருங்கள், பைக்கு போகிற அளவுக்கு தான் கேப்பே இருக்குது. இதில் எப்படி தான் டூரிஸ்ட்டில் வருவாங்களோ? கூகுள் மேப்பே செஞ்சிட்டியாப்பா? வண்டி வரல. ஓகே, எப்படி லெஃப்ட்டு தான். கூகுள் மேப் நம்மளை வச்சு செய்கிறது. எனக்கு எப்படியோ திருவள்ளுவர் சிலையை பார்த்தா போதும், எப்படி வேணால் போய்க்கலாம். திருவள்ளுவர் சிலை டக்குன்னு போய்ப்பா, கடல் தெரியுது.
ஒரு வழியாக பாருங்கள், செம்மையாக இருக்கு பா. பரவாயில்ல, எப்படியோ சுற்றி வந்து மேப் நம்மளை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துருச்சு நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ எங்கே சிலையை காணோம்? எங்கே? ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப தூரமாக இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்த வழி ராங் ரூட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு வர வழி தான், பட் கூகுள் மேப் நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நான் எக்ஸாக்டாக அந்த திருவள்ளுவர் சிலையை நேருக்கு முன்னாடி அந்த சன்ரைஸ் பாயிண்ட்னு பார்க்கணும், நான் தப்பான லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். நான் இந்த மேப் இதில் பார்த்தேன். ஸோ இது நடந்து போகிற மாதிரி ஒரு இடம். அங்கே அப்படியே லைட்டாக சும்மா நடந்து போவோம், நல்லாயிருக்கும், நடுக்கடை இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஸோ அப்படி இறங்கி போவோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கன்னியாகுமரி வந்தால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் கொரோனாங்க, ஸோ அந்த மாதிரி இதுங்கிறனால இங்கே நாட் அலோடு அப்படிங்கிறாங்க. ஸோ பின்னாடி பாருங்கள், தெரியுதா அந்த ரம்மியமான காட்சி. பட் போக முடியாது, அங்கே போக முடியாது. பட் நம்ம ஈவினிங் அப்புறம் நாளைக்கு சன்ரைஸ் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது என்ன இது அப்படின்னு. பட் சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக சுற்றியும் கடல் தான். பட் அங்கே போக முடியல, அதான் ஒரு சின்ன வருத்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற வழி தான் இந்த இதான் ஏதோ. ஸோ நேராக போகிற வழி தான். ஸோ நேராக போகிற வழி தான் அந்த சன்ரைஸ் பார்க்குற அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுங்கிறது. ஸோ ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, நான் ரூம் புக் பண்ணிட்டேன். ஸோ அது காஸ்ட் என்ன ஏது எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லிடுறேன். எந்த காஸ்ட்டு ஸ்டேக்கு என்ன கேட்டிங்கன்னா பெருசாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பெட்ரோல் அதெல்லாம் போகிறீங்க, அதெல்லாம் போட்டு தான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டேக்கெலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்ம என்ன ட்ராவல் பண்ணுறவங்க என்ன ஸ்டேக்குனா சும்மா திங்ஸ் வைக்கிறதுக்கும் அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ரூம் தேவை, மிச்சப்படி எதுக்கும் தேவைப்படாது. ஸோ ஸ்டேக்கு காசு கம்மியாக செலவு பண்ணுங்கள். நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ட்ராவலர் தான். ஸோ நிறையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த அழகாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. வந்துட்டேன். வாவ், நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நைட் டைம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டாக சம்திங் வரும். வா, செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, கூட்டம் இல்லை, பாருங்களேன். வாவ், சூப்பராக இருக்குது, செம. அட்லாஸ்ட் ஒரு வழியாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை ஆக்சுவலி மார்னிங் சாப்பிடல, பயங்கர பசி. ஸோ ரூமுக்கு போய் தான் சாப்பிட்ணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இப்போ நேராக ரூமுக்கு தான். ஸோ ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு நான் இப்போ ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சன்செட் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிருவேன். சன்செட்டு, அதுக்கப்புறம் இந்த நைட் டைமில் திருவள்ளுவரோட அந்த இது எப்போ இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பீச். ஸோ அந்த பீச்சுக்கு யாருமே போனது கிடையாது. ஐ மீன் அது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, பட் அந்த பீச் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்டு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இப்போ இருக்குன்னு. ஆனால் அந்த பீச் புதுவிதமான பீச், ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். கண்டிப்பாக போங்க, அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி திகில் பயணமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ ரூம் காஸ்ட்டு நான் அங்கே போய் தான் பார்க்கணும், என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கண்டிப்பாக 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அந்த வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம், நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரியஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.